Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நீங்க இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு சிம்பிள் கோல்டன் பிரைடல் ஐ மேக்கப் லுக் தான் பார்க்க போறீங்க. இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா நம்ம எப்பவுமே லோவர் லாஷ் லைன்ல black கொடுப்போம். அது முதல்ல blue கொடுத்திருக்கோம் and very simple guys, even beginners கூட பண்ணிரலாம். So இந்த எலிகண்டான ஐ மேக்கப் லுக் எப்படி பண்ணனும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ்க்கு நான் இன்றைக்கி அனஸ்தாசியாவிலேருந்து டிப் ப்ரோ பொமேட் யூஸ் பண்ணுறேன். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபில் பண்ணிக்க போகிறேன் கைஸ். பட் உங்களுக்கு ஐப்ரோ ஃபில்லிங் பற்றி இன்டெப்த்தாக ஒரு கிளாஸ் மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ஐ கார்ட் கிளிக் பண்ணலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் பற்றி பிகினர்ஸ்க்காகவே இருக்கும் அது. நெக்ஸ்ட் ஐப்ரோ சுற்றி க்ளீன் பண்ணுறதுக்காக நான் எல்ஃப்லேருந்து ஒரு கன்சீலர் எடுத்து நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுவே நான் ஐ பேஸாகவும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ஐ பேஸ் அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கண்ணில் ஆல்ரெடி ஒரு பிக்மெண்டேஷன் எப்போவுமே இருக்கும் நேச்சுரலாக. ஸோ அந்த பிக்மெண்டேஷனை கவர் பண்ணுறதுக்கும் ஐஷேடோ கலர்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாக தெரியறதுக்காகவும் நம்ம ஐ பேஸ் ஆர் கன்சீலர், மேட் ஃபினிஷ் கன்சீலரை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். எல்ஃப் நல்லா மேட் ஃபினிஷ் கன்சீலர். நெக்ஸ்ட் இந்த ப்ரௌன் ஷேடை ஒரு பிளெண்டிங் ப்ரஷ், பாயிண்டட் டிப் இருக்கிற பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நான் என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். எஸ்பெஷலி அவுட்டர்லேருந்து ஆரம்பித்து லைட்டாக இன்னரில் நான் டெபாசிட் பண்ணிக்கிறேன். பட் மெயினாக நான் இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ணுறது அவுட்டர் தான். ரொம்பவே சிம்பிள் கைஸ் இந்த லுக் பண்ணுறது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. நெக்ஸ்ட் கொஞ்சம் ஹார்ஷ் லைன் இருக்கிறதுனால ஒரு ஃப்ளஃபி பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட் ப்ரெஷர் கொடுத்து தான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கோல்டன் ஷேடை லிட்டில் அப்ளை பண்ண போகிறேன். ஆல் ஓவர் லிட்டில் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்களா, நான் இது வரைக்கும் 2 கலர் தான் கொடுத்துருக்கேன். ஒன்று க்ரீஸ் கலர், ஒன்று இந்த மாதிரி லிட் கலர். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். அடுத்த வர ஸ்டெப்ஸும் ரொம்ப ஈஸி தான். இப்போ ஃபார்வர் 52லேருந்து இது லிக்விட் கிளிட்டர் ஐஷேடோ. ஒன்றும் இல்லை, லைன் டியூப் எடுத்து இந்த கோல்டன் ஐஷேடோ மேலே நான் இதை அப்ளை பண்ணுறேன். இந்த டைரெக்டாக அப்ளை பண்ணால் நமக்கு சம்டைம்ஸ் ஸ்கின் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐஷேடோ மேலே அப்ளை பண்ணும்போது சப்போஸ் நமக்கு ஏதாச்சும் அங்கங்கே மிஸ் ஆனாலும் அந்த ஐஷேடோ நமக்கு கவர் பண்ணிடும் அண்ட் எலிகண்ட்டாகவும் இருக்கும். இப்போ லோவர் லேஷ் லைனுக்கு இந்த சுகர்லேருந்து இந்த ப்ளூ ஃபஸ்ட் அப்ளை பண்ணேன். பட் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஸோ நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அடுத்தது லோரியல்லேருந்து இந்த ப்ளூ எடுத்து நான் லோவர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளே சுகர் அந்த லைட் ப்ளூவும் கீழே இந்த இங்க் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம்ல, ராயல் ப்ளூ, அதை நான் கீழே கொடுத்து ஸ்மச் ப்ரஷ் வச்சு ஸ்மச் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ப்ளூ ஐஷேடோ க்ரைலின் பேலட்லேருந்து எடுத்து நான் அதை செட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் நல்லா வைப்ரண்ட்டாக தெரியும். நெக்ஸ்ட் ஸ்விஸ் பியூட்டி பென் ஐலைனர் எடுத்து நான் டாப் லேஷ் லைனில் விங்கெல்லாம் இல்லை, நார்மலாக தின் லேயரில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா இடத்துக்கும் ப்ளூ போக வேண்டாம், கீழே மட்டும் ப்ளூ கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு மேலே பிளாக்கே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் லேஷஸ், இந்த நல்ல வால்யூமைசிங்காக இருக்கிற லேஷஸ், லென்த்தனிங்காக இருக்கிற லேஷஸையும் எடுத்து நான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த லுக். வெரி சிம்பிள் லுக். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டிஎம் சென்ட் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர். பை.